இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு எனக்கு பிறக்க போற குழந்தையால என் அம்மா உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசியர் சொல்றாரு. அது உண்மைன்ற மாதிரி அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்தும் என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? என்ன மன்னிச்சிரு குட்டி. என் அம்மாக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது காலம் ஃபுல்லா எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்கும். அதோட உன்னை ராசி இல்லாத குழந்தை பிறக்கும் போதே பாட்டிய கொன்னுடுச்சுன்னு எல்லாரும் பழி சொல்லுவாங்க. உன்னை பத்தி நான் நிறைய கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். கை எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும்னு, கண்ணு எப்படி இருக்கும்னு எவ்வளவு கற்பனை. ஆனா அது எதையுமே பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. முகம் தெரியாத உன்னை மனச கல்லாக்கிக்கிட்டு அழைக்க போறேன். நீ இல்லையேன்னு நான் வருஷ கணக்கில் கண்ணீர் வடிச்சிருக்கேன் தெரியுமா? இப்போ நீ என் கையில கிடைச்சோம். உன்னை வச்சுக்க முடியாத நிலைமை. அக்கா எங்க போற? அது கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கா? நானும் கூட வரட்டுமா? இல்ல ரேவதி, நீ வர வேண்டாம். ஏங்கா என்ன வேண்டான்ற? நானும் உன் கூட துணையா வரேனே. இல்லடி, தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை பார்த்துட்டு அப்படியே நான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். வர கண்டிப்பா லேட் ஆகும், அதான் வேண்டான்னு சொல்றேன். அப்படியா? சரிக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வரேன். அக்கா அக்கா, நேத்து நடந்த எதையும் மனசுல வச்சுக்காத. சித்தி பேசின எதையும் பெருசா எடுத்துக்காத. அவங்க குணத்தை பத்தி தான் நமக்கு தெரிஞ்சதாச்சே. கோயிலுக்கு போய் கடவுள் கிட்ட அம்மாக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நல்லா வேண்டிக்கும். கடவுள் கைவிட மாட்டாரு. சரியாக்கா? ரவதி, ரோகிணி எங்க ஆளைய காணோம்? அக்கா வீட்ல இல்ல மாமா. வீட்ல இல்லையா? எங்கம்மா போனா? கோயிலுக்கு போயிருக்கா மாமா. என்ன திடீர்னு கோவிலுக்கு? அக்காவுக்கு மனசு சரியில்லைன்னு நினைக்கிறேன். போறப்போ கொஞ்சம் அப்செட்டா தான் இருந்தா. ஜோசியர் சொன்னது, அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததெல்லாம் அவளை ரொம்ப பாதிச்சுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் கடவுள்கிட்ட வேண்டிக்க கோயிலுக்கு போயிருக்கா. ஆமாம்மா, ரோகிணி ரொம்ப பாவம் தான். அவளால் அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியல, வயத்தில் இருக்கிற குழந்தையும் விட்டு கொடுக்க முடியல. என்னத்த சொல்றது, என்ன பண்றது, பாவம். ஆமாம்மா, அவ நார்மலாவே இல்ல. நைட்டு கூட சரியா தூங்காம ரொம்ப நேரமா முடிச்சுட்டு தான் இருந்தா. அப்புறம் நான் தான் ரோகிணியை வற்புறுத்தி தூங்க வச்சேன் மாமா. ஏய், நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அவ அம்மாவுக்காக வருத்தப்படுறவளா இருந்தா குழந்தைய கழிச்சிருக்க வேண்டியதானே? ஏங்க, எப்ப பாரு குழந்தைய கழிச்சிருன்னு அந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு? ஏய், உனக்கு உன் குழந்தை முக்கியம்னா எனக்கு என் அக்காவோட உயிர் முக்கியம். கண்டிப்பா குழந்தைய கழிச்சுதான் ஆகணும். ஏய், வாய மூடு. எனக்கு அந்த ஜோசியர் மேலதான் டவுட்டா இருக்கு. என்னம்மா அப்படி சொல்றீங்க? ஜோசியர் மேல டவுட்டா? ஆமா மாமா, யாரோ ஒரு மிரட்டி தான் அப்படி சொல்ல வச்சிருக்காங்க. அத்த,
அந்த ஜோசியர் சொன்னதெல்லாம் போய் நான் நிரூபிக்கிறேன். எங்க கூட வாங்க. என்னால வர முடியாது. நீ கூப்பிட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் உங்களை கூப்பிடுறேன். வந்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே உண்மை என்னன்னு புரிய வைக்கிறேன். அக்கா நீ போகாதக்கா. இவங்களே ஏதாவது ஏற்பாடு பண்ணி கூட உன்னை ஏமாத்தலாம். ஏமாத்துறதெல்லாம் உங்க வேலை, எங்க வேலை இல்ல. ஈஸ்வரி, மாப்பிள்ளை தான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு நிம்மதி தானே. சரி, நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் வரேன். வணக்கம் தம்பி. வணக்கம். ஏதோ சின்ன வேலைன்னு வர சொன்னீங்களே, என்ன விஷயம் தம்பி? சொல்றேங்க, அதை கொடுங்க. இந்தப்பா. என்ன மாப்பிள்ளை பவானின்னு எழுதியிருக்கு? விஷயம் இருக்கு மாமா, சொல்றேன். இந்தாங்க. இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட காட்டுங்க. ம். உங்க பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுது. அது பிறக்கிற நேரம் நல்லா இருக்குமா, இல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதனா பிரச்சனை வருமானு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சரிங்க தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே கேக்குறேன். ம். ஷோ, இவன் பயங்கர கிரிமினலா இருக்கானே. ஜோசியர் ஜாதகத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நாம போட்ட பிளான் எல்லாமே வீணா போயிடுமே. சரியான எமக்காதகனா இருக்கான். சகல சூப்பர் ஐடியாப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிருப்பான் ஜோசியக்காரன் சொன்னது உண்மையா பொய்யாங்கிறது. எப்படியோப்பா பிறக்க போற என் குழந்தை மேல பழிவு இல்லாம இருந்தா சரிதான்ப்பா. வாங்க போலாம். ம். ஐயா, இப்ப என் பொண்ணு முழுகாம இருக்கா. என் பேர குழந்தை நல்லபடியா பிறக்குமா? அது பிறக்கிற நேரம் குடும்பம் நல்லா இருக்குமா? இதனால வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் பொறுங்க, பார்த்து சொல்றேன். ம். உங்க பொண்ணு ஜாதகம் அமோகமா இருக்கு. ஜோசியர் ஐயா, பிறக்க போற குழந்தையால தாய் வழி பாட்டிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? நல்லா இருப்பாங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு என்னம்மா, பிறக்க போற குழந்தையோட ராசி நீங்க நல்ல ஆரோக்கியத்தோட 100 வருஷம் இருப்பீங்க. போச்சு, ஜோசியக்காரன் எல்லா உண்மை போட்டு உடைச்சிட்டானே. இந்த டிரைவர் பையன் நம்ம திட்டத்தை எல்லாம் நாசமாக்கிட்டான். இப்ப என்ன பண்றது? ஈஸ்வரி, ஜோசியர் சொன்னதை கேட்டில்ல? இவன் பேச்சை நம்பி நாமளும் ஏமாந்துட்டோம். நல்ல வேளை, ஏதோ மாப்பிள்ளைக்கு டவுட் வந்து இப்படி பண்ணதுனால தான் உண்மை வெளியே வந்துச்சு.